ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பாழடைஞ்ச பில்டிங். அந்த பில்டிங்குள்ள 4 பேர் நடமாடுறது மட்டும் வெளியிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங், அந்த அடர்ந்த காடுகளை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு நேரம் மட்டும் அந்த பில்டிங்கை சுற்றி பார்க்குறாங்க. அந்த பில்டிங்கை சுற்றி அமானுஷ்ய கதைகள் ஆயிரம் இருக்குது. அந்த அமானுஷ்ய கதைகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பது தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய மெயின் எய்ம். இதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இறக்குறாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இறக்கி அந்த பில்டிங்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கணும். உண்மையிலேயே அங்கே பேய் இருந்தது அப்படின்னா அந்த 4 நபர்களும் வெளியில் கூட வர முடியாது. ஏன்னா அங்கே சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே அப்படித்தான். இது நடப்பது நம்ம ஊர் சென்னையில். இப்படி ஒரு பில்டிங், அதில் 4 நபர்கள் பேய் இப்படிலாம் சொல்கிறிய விக்கி, கண்டுபிடிச்சாங்களா? அவங்களுக்கு என்ன ஆனது? எந்த இடத்துல இந்த பில்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, மதுரை, சேலம், தர்மபுரி இப்படின்னு சொல்கிற, ஏன் கன்னியாகுமரி இப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அடர்ந்த காடு, காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தாலோ, இல்லை சப்தம் ஏதாவது வித்தியாசமாக கேட்டாலோ அங்கே பேய் இருக்கா, அங்கே வேறு ஏதாவது சக்திகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு நாம் ஒரு டூலை யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஓஜோ போர்டு. இந்த ஓஜோ போர்டு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உண்மை என்ன? உண்மையிலேயே பேயை கண்டுபிடிக்க முடியுமா? ஓஜோ போர்டு, அந்த 4 நபர்கள் என்ன சைக்காலஜி, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 4 நபர்களில் ஒரு நபர் ஓஜோ போர்டை நல்லபடியாக ப்ராக்டிஸ் எடுத்தவர். ஓஜோ போர்டை நைட்டு விரிப்பாங்க. மெழுகுதிரி அப்படிங்கிறத பற்ற வச்சுட்டாங்க. கிளாஸ் அப்படிங்கிறது கவுத்தி வைக்கப்படுகிறது. மேலே ஒரு காயினும் வச்சுட்டாங்க. 4 பேரும் அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் அப்படியே மேலெடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஆவியை கூப்பிடுறாங்க. ஓஜோ போர்டு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஆவியை கூப்பிடுறதுக்கு ஒவ்வொரு விதமான அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. உடனடியாக ஆவிகள் வந்து விடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மெதுவாக மெழுகுத்திரி ஆடணும், அந்த கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டும். அப்படியே இவங்களுடைய கேள்விகளை கேட்பாங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸாக இந்த கிளாஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்டுல மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோ அப்படியே அவங்களுடைய காயை நகர்த்தும். அப்படி எஸ் ஆர் நோ கேள்விகள், ஹலோ, வெல்கம், குட் பை அப்படிங்கிற இந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், இதை உள்ளடக்கிய இந்த டாக்கிங் போர்டு உண்மையிலேயே பல கேள்விகளுக்கான பதிலை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் உண்மைதானா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரால் முடியும்? ஒன்று, அந்த ஆவியே இங்கே வந்து நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனா அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்காங்கிறத பார்க்கணும். இங்கே பல நபர்களும் ஓஜோ போர்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஏன் கான்ஜரிங் 2 இருக்கட்டும், த எக்ஸோஸ்ட் அப்படிங்கிற அந்த படமாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே ஓஜோ போர்டு பெரிய அளவில் காண்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆவிகளை வரவழைப்பதற்கு ஓஜோ போர்டு அப்படின்னு சொன்னால் ஓஜோ போர்டுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குது? போர்டை பற்றியான அந்த விளக்கத்தை பார்த்துட்டோம், 4 நபர்கள் வந்ததை பார்த்துட்டோம். ஆனால் ஓஜோ போர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தேடி போக போகிறோம். அப்படி தேடி போகும்போது 1800 காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அதுவும் அமெரிக்காலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் பிரச்சனை அப்படிங்கிறது, உள்நாட்டு சண்டைகள், போர் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. 1800, 1850, 1860 இந்த காலகட்டத்தில் எங்கேயும் பிணக்குவியல்கள் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டு இருக்கின்றன. நிறைய இடத்துல துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசுது. இதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கவலையுடன் இருக்காங்க. என்ன கவலை? என்னுடைய கணவன் போருக்கு போயிருக்கான், என்னுடைய சகோதரன் போருக்கு போயிருக்கான், என்னுடைய சகோதரியை சிறை பிடிச்சிருக்காங்க, என்னுடைய மனைவியை 4 நாளாக காணவில்லை, என்னுடைய குழந்தைகள் யாரோ ஒரு நபருடைய சப்தம் கேட்பதாக சொல்கிறாங்க. இப்படிங்கிற பல குரல்கள் உயர்ந்து வருகிறது. இங்கே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இவங்களுடைய ரொம்ப முக்கியமான உறவுகள் அந்த போரில் இறந்துட்டாங்களா இல்லையா? இறந்தாங்கன்னா ஏன் இறந்தாங்க? அப்படி இறக்கும்போது அவங்களுடைய கடைசி ஆசை என்னவாக இருந்தது? இது தெரியாமலேயே நிறைய குடும்பத்தாரர்கள் இருந்தாங்க. இந்த நேரம் இப்படி ஆவிகள் கூட பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மீடியேட்டராக நிறைய பேர் வராங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் இருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு மீடியேட்டர் குரூப் அப்படிங்கிறது கிளம்புது. இந்த மீடியேட்டர் குரூப் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய வீட்டில் யாரோ ஒரு நபர் இறந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அந்த வீட்டுக்காரரும் ஆமாங்க, ஏன்னா அது யுத்தம் நடந்துட்டு இருக்கிற நேரம், யார்கிட்ட வந்து கேட்டாலும் ஒரு வீட்டில் ஒரு இறப்பு அப்படிங்கிறது இருக்கும். சித்தப்பா பையனாக இருக்கும், மாமா பையனாக இருக்கும், அவங்க வீட்டு பையனாக இருக்கும், இல்லை அவங்க வீட்டு குழந்தையாக இருக்கும், பெண்களாக இருப்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்க இறக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதைகள் எல்லாத்தையும் நம்பினாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். காரணம் என்ன? இது தப்பு தான், இது ரைட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. என்னால் மட்டும்தான் பேச முடியும், நான் தான் உங்களுடைய உறவுகளுடன் பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஆவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாமல் என்ன செய்ய முடியும்? ஸோ அவங்க கேட்ட தொகை, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க குழந்தைக்கு அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க இப்படின்னு சொல்லி பல நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆவியுடன் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த மீடியேட்டராக வராங்க. ஆனால் இந்த மீடியேட்டர் எல்லா வீடுகளுக்கும் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் ஆவிகளுடன் பேசுவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2 நபர்கள் ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் நாம் இப்போ ஓஜோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு மரத்திலான ஒரு பலகை. மரத்தாலான பலகையில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மோடிஃபிகேஷன் இப்போ இருக்கக்கூடிய போர்டுக்கும் அப்போ இருக்கக்கூடிய போர்டுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லைனாலும் மோடிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சு. அந்த கேமை யார் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணும் அந்த பெண்ணினுடைய உறவினர் ஒருவரும். இவங்க 2 பேருமே அந்த கேமை விளையாடும்போது யாரை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அங்கே இறந்து போனவர்களுடைய பெயரை சொல்லி அந்த பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்து நமக்கான பதிலை சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த போர்டு வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளையாட்டு ஆரம்பமாகுது. அப்படின்னா இந்த போர்டுக்கு ஒரு பெயர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அப்போ அந்த பெண் அந்த போர்டுக்கு ஓஜோ அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. ஓஜோவா, வித்தியாசமாக இருக்கே, இந்த ஓஜோ அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த அர்த்தத்தையும் அந்த டாக்கிங் போர்டுக்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கண்களை மூடுறாங்க. கண்களை மூடி ஓஜோ அப்படிங்கிற இந்த பெயருக்கு என்ன ரீசன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது குட் லக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டராக மாறி மாறி வருது. ஸோ குட் லக், ஓஜோ, ஓஜோ அப்படிங்கிற அந்த பெயர் ஓஜோ போர்டு தனக்கு தானே வைத்து கொண்ட ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அன்றிலிருந்து இன்று வரை ஆவிகள் கூட பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்துவது ஓஜோ போர்டு. அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு மேலே காயினுக்கு மேலே விரல்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நார்மலாக ஒரு ஓஜோ போர்டு எடுத்து பார்த்தோம்னா அதில் பிளான்செட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிளான்செட் அப்படிங்கிறது தான் ஸ்லைடிங் பாயிண்டர். இந்த ஸ்லைடிங் பாயிண்டர் அப்படிங்கிறது ஏ முதல் அந்த எந்தெந்த லெட்டர்ஸ் இல்லாட்டி நம்பர்ஸ் இதெல்லாம் காண்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த போர்டுக்கு ஓஜோ அப்படிங்கிற பெயர் வைத்த அந்த பெண்ணின் பெயர் ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வர்த்தி அப்படிங்கிறவங்க தான். இவங்க யார் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜா பாண்ட் அப்படிங்கிறவங்க கூட தான். ஸோ எலிஜா பாண்ட் மற்றும் ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வர்த்தி இவங்க 2 பேரும் தான் விளையாடக்கூடிய முதல் போர்டு தான் இந்த ஓஜோ போர்டு. அப்போ ஓஜோ போர்டு வழியாக நிறைய ஆவிகள் கூட எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வர்த்தி. நிறைய பேர் இதை நம்புகிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகள் சாதாரண நேரங்களில் கேட்கக்கூடாது, இரவு நேரங்களில் கேட்கலாம். இந்த போர்டை நீங்களே வேணாலும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஆனால் என்ன, இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓஜோ போர்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை ஒரு தடவை நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவி கூட பேசித்தான் ஆகணும். அந்த ஆவியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆவி கோபப்படுற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. ஆவி எப்போ வேணாலும் இந்த கேமை விட்டு போகலாம், ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கேமை விட்டு போகக்கூடாது. ஆவிகளிடம் பெர்மிஷன் வாங்கின பிறகு மட்டும்தான் இந்த கேம்லேருந்து நீங்கள் போகணும். சப்போஸ் இந்த கேம்லேருந்து பயத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலேயோ நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்றால் நீங்கள் வரவழைத்த அந்த ஆவி உங்களை சுற்றி நடமாடும். இதுக்கெல்லாம் ஓகேவா இருந்தது என்றால் மட்டும் இந்த போர்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடப்பது 1890 பால்டிமோரில் வச்சு நடந்துட்டு இருக்கு. 1890களிலேயே இந்த ஓஜோ போர்டுக்கான பேட்டன் ரைட்டையும் வாங்கிடுறாங்க ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வர்த்தி. ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வர்த்தி இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஓஜோ போர்டு, இந்த ஓஜோ போர்டை விற்பனை செய்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் போட்டி போடுறாங்க. பால்டிமோரில் இந்த ஹெலன் அவர்கள் எங்கே தங்கியிருந்தாங்களோ அதே இடத்துல வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த பிஸ்னஸ் மீட்டில் நிறைய பேர் வராங்க. ஓஜோ போர்டினுடைய பெயர் எல்லாமே வைக்கப்பட்டு விட்டது. நிறைய பேர் சேர்ந்து இதை ஒரு நிறுவனமாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. $1.90 அப்படின்னு சொல்லி இந்த ஓஜோ போர்டுக்கு விலை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது. நிறைய பேர் பயத்திலேயே இந்த போர்டை வாங்கிட்டு போகிறாங்க.
நிறைய பேர் எதிர்பார்ப்பில் இந்த போர்டை வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் எப்படியாவது என்னுடைய அந்த உறவிலிடம் பேசிட முடியாதா, இறந்து போன அந்த நபரிடம் பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த போர்டினுடைய விற்பனை அதிகரிக்குது. ஒரு ஆஃபீஸ் தொடங்கினாங்க இந்த போர்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. வித்தின் 3 இயர்ஸில் 4, 5, 7 பிரான்ச் அப்படிங்கிறத இவங்க உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஓஜோ போர்டினுடைய அந்த விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்படி விற்பனை கம்மியாகாமல் இருப்பதையும் இவங்க பார்த்து கொண்டார்கள். ரொம்ப பெரிய அளவில் சலசலப்பான கதைகளும் உண்மை சம்பவங்களும் பதட்டங்களும், பயந்து ஒருத்தர் ஓடிட்டார், என்னப்பான்னு சொன்னால் ஓஜோ போர்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கதைகள் எல்லாமே உலகெங்கிலும் பரவ ஆரம்பிக்குது. லண்டன்லேயும் இதற்கான பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓஜோ போர்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகுது. இன்றைக்கி ஓஜோ போர்டு நம்ம ஊர்லேயும், சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருநெல்வேலியில், தருமபுரியில் எல்லா ஏரியாக்களிலும் இருக்குது. ஏன் நீங்கள் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், நார்வேயில் இருக்கலாம், மைசூரில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம். ஆனால் ஓஜோ போர்டு இப்படித்தான் தொடங்கினது அப்படிங்கிற இந்த வரலாறு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஓஜோ போர்டுக்கான உண்மையான சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஜாம்பி பிரைன் என்று சொல்வார்கள். ஜாம்பி பிரைன். நம்முடைய காதலனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டோன்னா, காதலனுக்கோ காதலிக்கோ முத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நினச்சோன்னா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போவோம். நம்மளை யாரோ அடிக்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்க்குறோம், உள்ளூரை நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக திரும்புவோம். இதை கான்ஷியஸாக நம்ம செய்கிறோமா, அன்கான்ஷியஸாக நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா கான்ஷியஸ் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாம்பி மைண்ட் அப்படிங்கிறது என்ன நினைக்கும், என்ன நினைக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது பீக்கு பிறகு ஆரம்பித்தாலே நம்ம மைண்ட் என்ன நினைக்கும்னா, பெட்ரோல் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும். டிஓ அப்படின்னு நான் இங்கே சொல்லும்போது அடுத்ததான் நீங்கள் என்ன வார்த்தை யோசிச்சிங்க? நீங்கள் டாக் வளர்க்குறீங்கன்னா டிஓ பிறகு ஜி சொல்லுவானா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நபர்கள் வேறு ஏதாவது அவங்களுக்கு பரிச்சயமான பெயர் சொல்கிறதா நினச்சிருப்பாங்க. இப்போ நேராக இந்த ஒரு சயின்ஸை அப்படியே ஓஜோ போர்டுக்கு கொண்டு வாங்க. ஓஜோ போர்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் கென்னட் நாவல்ட்டி கம்பெனி அப்படிங்கிறது தான். இந்த கென்னட் நாவல்ட்டி கம்பெனி அப்படிங்கிறது தான் ஓஜோ போர்டை பிரம்மாண்டமாக மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதை தொடங்கினது வேறு யாரும் கிடையாது, அந்த ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வொர்த்தி அப்படிங்கிறவங்க தான். ஸோ கம்பெனி தொடங்கி இதை ரன் பண்ணுறதுக்கு, ஓஜோ அப்படிங்கிற பெயர் வைத்ததற்கு, ஒருவேளை இந்த ஹெலன் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வொர்த்தின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஜாம்பி பிரைன் தான் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா எஸ். இந்த போர்டுக்கு ஒரு பெயர் வைக்கணும். அந்த போர்டுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, கை வைக்கிறாங்க. அப்படி கை வைக்கும்போது இந்த போர்டு ஓஜோ அப்படின்னு சொல்லி காண்பிக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஓஜோ போர்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க மைண்டில் நான் சொன்ன மாதிரியா ஏ பிறகு பி தான் எழுத போகிறேன், டி பிறகு தான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் ஏதோ ஒரு பெயர் அவங்க நினச்சி பார்த்ததுனால தான் இந்த ஓஜோ அப்படிங்கிற அந்த பெயர் அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ நானும் வரலாறை தேடி போகும்போது அவங்க இந்த போர்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய டாலர் ஒரு காட்டை பார்த்துருக்காங்க. அந்த டாலரில் இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடகி. அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்கள எல்லாருமே கொஞ்சம் நாட்களுக்கு கடவுளாக கூட நினச்சிருக்காங்க. நாம் இப்போ எப்படி ஒவ்வொரு நபர்களுக்கு ரசிகர்களாக இருக்கோம், அதே மாதிரி தான். அந்த பாடகியினுடைய பெயர் மரியா லூசி ராமி அப்படிங்கிறது தான். மரியா லூசி ராமி அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் இருந்தாலும் இன்னொரு ஓரத்தில் ஒய்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் நிக் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மரியா லூசி ராமி அவர்களுக்கு ஒரு நிக் நேம் இருந்திருக்கு, ஒய்டா அப்படின்னு சொல்லி. இந்த ஒய்டா அப்படிங்கிற அந்த டாலரை பார்த்த பிறகு தான் இந்த போர்டுக்கு பெயர் வைக்க போயிருக்காங்க ஹெலன் பீட்டர்ஸ் நாஸ்வொர்த்தி. ஒய்டா ஓய்ஜாவாக மாறிடுச்சு. இப்படித்தான் ஓஜா அப்படிங்கிறது பிறந்திருக்கு. ஸோ 4 பேர் விளையாடும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்கான்ஷியஸாக நம்ம ஒரு மூவ் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம், நம்முடைய விரல் பண்ணும். அப்படி நம்முடைய விரல் பண்ணும்போது நம்முடைய ஆசை என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய விரலுடைய மூவ்மெண்ட் இருக்கும், நம்முடைய ஐ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மைக்கேல் ஜாக்சன் அவர்களை பற்றியான ஆவி, அவங்களுடைய ஆவியை நம்ம இங்கே வர வைக்கிறோம். மைக்கேல் ஜாக்சன் இங்கே வா, மைக்கேல் ஜாக்சன் இங்கே வா, மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய ஆவி இங்கே வான்னு சொல்லி நம்ம கூப்பிட்ட பிறகு மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அதாவது அந்த ஆவியிடம் வந்த ஆவி உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுவார். நேராக நம்மை அறியாமலேயே நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் என்ன போகும், நேராக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கும், இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் எஸ்ங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போன்னு சொல்லி நம்ம மூளை சொல்லும். நம்ம விரல் அமைதியாக இருக்குது, ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்குது, நம்முடைய விரல் நம்முடைய மூளை இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, நேராக எஸ்ஸுக்கு போகும்.
ஏய் மைக்கேல் ஜாக்சனுடைய ஆவி வந்துருச்சுப்பா, எப்படி செத்த? ஸோ நம்ம மைண்டில் என்னென்ன கதைகள் கேட்டிருக்கோமோ அதன்படியே நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், ஒவ்வொரு பக்கமும் இழுக்க ஆரம்பிப்போம். உங்கள் வீட்டில் ஒரு உறவினர் இறந்து போயிருக்கார் அப்படின்னா அவர் எப்படி இறந்துருப்பாருங்கிற ஒரு ஊகம் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஊகம் மட்டும் இருக்காது, நிறைய பேர் சொல்கிற கதைகள் இருக்கும். அதில் எதை உங்களுடைய மைண்டு, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பி இருக்கோ அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கும்போது அந்த ஆவியே உங்ககிட்ட வந்து பேசின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் ஓஜோ போர்டுக்கு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஜோ போர்டுக்கான ஹிஸ்ட்ரி, ஓஜோ போர்டுக்கான மிஸ்ட்ரி, ஓஜோ போர்டுக்கான சயின்ஸ், இது எல்லாத்தையுமே இங்கே டீபங்க் பண்ணியிருக்கோம். ஓஜோ போர்டு எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஓஜோ போர்டு விளையாட நினச்சதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம், விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்கக்கிட்ட இந்த வீடியோ அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆவியை பற்றிலாம் பயப்படுறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம், அவங்களுக்கும் நீங்கள் அனுப்பலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.